மகன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம விதை பரிசோதனை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஏன் ஒரு விவசாயி விதை பரிசோதனை செய்யணும்னா, இந்த விதை பரிசோதனை செய்வதன் மூலம் தரமான விதைய நம்ம கண்டுபிடிக்கலாம். நோய் தாக்குதல குறையும். பூச்சி தாக்குதலையும் குறைக்கலாம். இதன் மூலமா நம்ம பொருளாதார செலவு குறையுங்க. எத்தன வகையில இந்த விதை பரிசோதனை செய்வோம்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, புற பரிசோதனைன்னு சொல்லுவாங்க. விதையில கலப்பு விதை இருக்கா? இல்ல களை இருக்கு. களையினுடைய விதைகள் இருக்கான்னு சொல்லிட்டு புற பரிசோதனை செய்வாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, முளைப்பு பரிசோதனை செய்வாங்க. இந்த முளைப்பு பரிசோதனை செய்யும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 100 விதைய எடுத்துக்கோங்க. அதுல எத்தன விதை முளைக்குது, எத்தன விதை முளைக்காம இருக்குது என்பதை பத்தி சோதனை செய்து ரிப்போர்ட் குடுப்பாங்க. 3வதா அந்த விதையினுடைய ஈரப்பதம் எவ்வளோ இருக்கு அந்த விதையில, அதையும் ஆய்வு மேற்கொள்வாங்க. 4வது அந்த விதை நோய் தாக்குதல் உண்டாகியிருக்கா? அல்லது பூச்சி தாக்குதல் இருக்குமா என்பதை 4 வழிமுறைகள அந்த விதை பரிசோதனை செய்து ஒரு ரிப்போர்ட் நமக்கு குடுப்பாங்க. சரி, இந்த விதை பரிசோதனை எங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள விதை அலுவலர், பரிசோதனை அலுவலர் என்ற ஒரு அலுவலகம் இருக்கும். அங்க நம்ம விதை பரிசோதனை செய்யலாங்க. சரி, இந்த விதை பரிசோதனை செய்வதற்கு என்னென்ன எடுத்துட்டு போலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ அளவுக்கு நம்ம விதை எடுத்துட்டு போணுங்க. துணி பையில எடுத்துட்டு போணுங்க. அங்க போயிட்டு அதுக்கான சார்ஜ் பார்த்தோன்னா ரூ. 80 தாங்க. இந்த ரூ. 80 பணம் கட்டணும். கட்டிட்டு ஒரு 15 நாட்களுக்குள்ள நமக்கு ரிப்போர்ட் வந்துருங்க. அதுல தரமான விதையா, பூச்சி தாக்குதல் தாக்குதல் ஏற்படுமா? அல்லது முளைப்புத்தன்மை கம்மியா இருக்கா என்பதை பத்தி 15 நாள்லயே நமக்கு ரிப்போர்ட் குடுக்குங்க. இப்படி நம்ம அந்த விதை பரிசோதனை செய்வதன் மூலம் நம்ம அதிக மகசூலை எடுக்கலாம். நோய் எதிர்ப்பு குறைக்கலாம். பூச்சி தாக்குதலும் குறைச்சு அதிக விளைச்சலை எடுப்பதற்கு தாங்க ஒவ்வொரு விவசாயியும் இந்த முளைப்பு திறன் சோதனையும், இந்த விதை பரிசோதனையும் நம்ம செய்யணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிங்க.